ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இருக்கட்டும், ஓகேங்களா? ஒருத்தனுக்கு இந்த கிரைட்டீரியா மூலமா தான் இது கிடைக்கணும், இது மூலமா தான், இது நீ இப்படி இருந்தேனாதான், இல்ல நீ இப்படி பிறந்திருந்தேனாதான், ஒரு விஷயத்துல நீ பிறந்திருந்தேனாதான் உனக்கு அந்த விஷயமே கிடைக்கும், நான் ஆசைப்படுற விஷயமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. கரெக்டுங்களா? ஸ்போர்ட்ஸ்ல எல்லாருமே நான் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. உண்மையாலுமே ஜென்யூனான பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்ப நான் அதனாலதான் வந்து கீழ் மட்டத்துல இருந்து, அதாவது ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம ஒரு சாம்பியன் ஆறது நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம சொல்லிடலாம். பெரிய பெரிய ஸ்டேட்ல இருந்து தான் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற காலகட்டம் போய் ஜார்க்கண்ட்ல ராஞ்சிங்கிற இருந்து வந்து பெரிய ஆளான தோனி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் ஹார்திக் பாண்டியா, அவரும் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி 1-2 பேர் நம்ம வந்து சொல்லிட முடியும். ஆனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. பிளேயர்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸ் ஆக ஆசைப்படுற ஒரு யங் ஜெனரேஷனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இன்னமும் ஒரு சில பேரால, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையுமே நான் தப்பு சொல்லவே இல்லை, ஒரு சில பேர் பண்ற ஒரு விஷயத்தினால ஒருத்தனோட ட்ரீம்ஸே வந்து போகுது அப்படின்னா அது வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். அது வந்து எல்லாரும் பேசணும். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாருமே, எல்லா பீப்புள்ஸும் வந்து இதை வந்து பேசணும்.